வணக்கம் மக்களே, தீபாவளி வந்தாச்சு. இன்றைக்கி 7 கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் வெண்ணெயை காய்ச்சிக்கிறேன். வெண்ணெயை காய்ச்சி நெய் எடுத்து நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கடலை மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் நிறைய கட்டிலாம் இருக்கும். அதை சலிச்சு வச்சுட்டு 1 டம்ளர் கடலை மாவை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 1 டம்ளரில் தேங்காய் பூ, அப்புறம் 1 டம்ளர் பால், 1 டம்ளர் நெய் கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக கலந்துருக்கேன், அப்புறமா நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ 3 டம்ளர் சர்க்கரை. வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸ்வீட்டை. ஓகேவா? இது எல்லாத்தையும் அடுப்பை ஆன் பண்ணாமல் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கலாம். முதல்ல நல்லா கிண்டிட்டு அதில் உள்ள சர்க்கரையெல்லாம் நல்லா இலகிக்கும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் பபுள் வர ஆரம்பிச்சிடும். அது மேலே தெளிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. பாருங்கள், அந்த மாதிரி தெளிக்குது. நம்ம கரண்டியை கொஞ்சம் கவுத்தி பண்ணினோம் அப்படின்னா மேலே தெளிக்காது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் நான், அது இருக்கட்டும். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அடி ஒட்ட கிண்டணும், அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சின்னதாக வச்சா ரொம்ப நாழி கிண்டிகிட்டே இருக்கணும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நெய் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டினேருந்து அப்படி நுரைச்சின்னு வரும் பாருங்க. நுரைச்சின்னு வருது. இப்போ அடி ஒட்டாமல் வருதுல, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக ஸ்டேஜ். இப்போ எடுத்து நம்ம அதை தட்டிலெல்லாம் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா தட்டை தட்டி விட்டோம்னா எல்லாம் ஈவனாகிடும். இதை ஃபேன் கடியில் ஆற வச்சுட்டு ஒரு கத்தியில் நெய் தடவி பீஸ் போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டி பீஸாக தான் போடுறேன். ஏன்னா தீபாவளி டைமில் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும். பெருசாக பண்ணினா வேஸ்ட் ஆகிடும் எல்லாம். அதனால் குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன மக்களே, இந்த ஸ்வீட்டை நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.